राधे कृष्णा। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। மகோன்னதமான பிருந்தாவன மகிமைய அழகா நிறுத்தி நிதானமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், ரொம்ப வருஷமா வாட்ஸ்அப்ல இருக்கிறவர்களுக்கு நம்ம எப்பொழுதுமே நிறுத்தி நிதானமாகத்தான் ஒவ்வொருத்தர் விஷயத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நிறைய நாட்கள் பொறுமையா சொல்லுவோம். அதுலேயும் கூடவே வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள், வாழ்க்கை பாடங்கள் எல்லாத்தையுமே கலந்துதான் நம்ம அனுபவிக்கிறோம். அதனால ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமாக அனுபவம். இன்னைக்கு என்ன அனுபவம் எனக்கு அப்படின்னு கேட்டா, நேத்தி பைட்டன், கிருஷ்ணேஸ்வர், சூலி பஞ்சான், நம்ம ஏக்நாத் மகாராஜ் தபஸ் பண்ண இடம், இதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா. இன்னைக்கு ரொம்ப அழகா கைவல்ய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் மௌலி அவர் அழகா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் மெட்ராஸுக்கு. ஒரு 3 நாள் ட்ரிப் நானும் என் மனைவியும் போயிட்டு வந்தோம். அதில் பார்த்தேன்னா முந்தானேத்தி சென்னையிலிருந்து காத்தால ஃப்ளைட்டில் கிளம்பினோம். மத்தியானம் 12 மணிக்கு அங்கே போயாச்சு. அங்கிருந்து பூனேலேருந்து அவுரங்காபாத் ஒரு 5-5.5 மணி நேரம் ட்ராவல். அதில் போகிற வழியில தான் எந்த தூணில் சாஞ்சிண்டு சந்த் ஞானேஸ்வர மௌலி அழகா கீதைக்கான அர்த்தம் ஞானேஸ்வரி அப்படின்னு எழுதினாரோ அந்த இடத்த தரிசனம் பண்ணோம். நேற்று காலையில் தான் பைட்டன் ஏக்நாத் மகாராஜ் அவதார ஸ்தலம், ஏக்நாத் மகாராஜருடைய சமாதி மந்திர், எந்த இடத்துல ஞானேஸ்வரர் எருமையை பேச வச்சாரோ அந்த இடம், எந்த இடத்துல ஞானேஸ்வரர் அவதாரம் பண்ணாரோ அந்த இடம், அழகா எந்த இடத்துல ஏக்நாத் மகாராஜர் தபஸ் பண்ண அவருக்கு தத்தாத்திரேய தரிசனமும் கிடைச்சதோ, எந்த இடத்துல அவர் உடம்ப சுத்தின்ற கருணாக பாம்பு அவருக்கு கொடையாக இருந்ததோ அந்த சூலி பஞ்சான். இது எல்லோரா பக்கத்தில், கரெக்டாக எல்லோரா குகை போகிறோம்னு வச்சுக்கோங்க. எல்லோரா குகைக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு டீவியேஷன் உண்டு. அதில் ஒரு 4-5 கிலோமீட்டர் போனால் அழகாக அந்த இடத்துக்கு போயிடலாம். அதை பார்த்தோம். அதன் பிறகு நேற்று 12வது ஜோதிர்லிங்கமான கிருஷ்ணேஸ்வர் மகாதேவர், கிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தி அழகா நித்தியம் 108 சிவலிங்கங்கள் அழகா மண்ணாலே பிடிச்சு ஒவ்வொரு நாளும் அதை விசர்ஜனம் பண்ணிட்டு இருந்த அந்த குளம் பேர் சிவாலய தீர்த்தம்னு பெயர். அவளுக்கு சிவபக்தினாலே ஒரு குழந்தை கிடைச்சான். அந்த குழந்தைய பொறாமையினாலே குழந்தை இல்லாத இந்த கிருஷ்ணாவுடைய அக்கா கொண்டு போட்டுடுறான். அப்ப கூட இந்த கிருஷ்ணா தன் சிவ பூஜையை விடாம பண்ணிட்டே இருக்க, ஒரு நாள் அந்த குளத்திலேயே அவளுடைய பிள்ளை அங்க நிற்க, பக்கத்திலேயே சிவபெருமான் உன்னுடைய பக்திக்கு வசப்பட்டு நான் உன் பிள்ளைய மீட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டேன், மீட்டாச்சு, எனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு கேட்க. அவள் சொன்னா, சுவாமி இங்கேயே இருந்து எல்லா ஜனங்களுக்கும் அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்ல, கிருஷ்ணாவுக்காக வந்த ஈஸ்வரன் கிருஷ்ணேஸ்வர் அப்படின்ற திருநாமத்தோட இருக்கார். அவள் எந்த குளத்துல நித்தியம் 108 சிவலிங்கங்களை விசர்ஜனம் பண்ணாலோ, விசர்ஜனம்னா நம்ம கணபதி பூஜை பண்ணிட்டு போடுவோங்க, அந்த மாதிரி அதுக்கு பேர் சிவாலய தீர்த்தம்னு பெயர். அந்த குளத்தை அவ்வளவு அழகா கட்டினவள் நம்ம ராணி அஹில்யாபாய் ஹோல்கர், அந்த அம்மா தான் கட்டினா. இங்க பக்கத்திலேயே ஒரு லக்ஷ கணபதினு ஒருத்தர் இருக்கார், முருகன் பூஜை பண்ண கணபதி. அந்த கணபதியின் தரிசனம் பண்ணிட்டு எல்லோரும் போகிறதுக்கு சமயம் இல்லை, ஏன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு. நேர ரூமுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு காலையில ஞானேஸ்வர் மகாராஜ் மௌலியை பார்த்துட்டோம். அதாவது மாவுளி கிட்ட ஆரம்பிச்சோம், மாவுளி கிட்டே முடிச்சோம். முதல்ல பார்த்தது இந்த 3 நாள் ட்ரிப்பு தான்.
இந்த 3 நாள்ல இவ்வளவும் பார்க்க முடிஞ்சது. நான் ஸ்டாப் டிராவல், டெய்லியே டிராவல் இருந்தது. முந்தானேத்தி ஒரு 5 மணி நேரம் அவுரங்காபாத் டிராவல், இன்னைக்கு 5 மணி நேரம் அவுரங்காபாத், சரியா, சம்பாஜி நகர். இன்னைக்கு முக்கியமா தர்மவீர் சத்ரபதி சம்பாஜி மகாராஜருடைய சமாதி, அந்த இடத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் ஆல் இந்தியாவில் என்னன்னா, அந்த டிரைவர் அவன் வண்டியை திருப்பி பாருங்க அப்படின்ட்டான். எங்களோட 3 நாள் அலைஞ்சிருந்தாலும் எந்த கோவிலுக்குள்ளேயும் வரலாம். ஆனால் இன்னைக்கு சம்பாஜி மகாராஜாவினுடைய அந்த சமாதிக்கு உள்ள வந்து நமஸ்காரம் பண்ணி, அங்கே மகாராஷ்டிர ஜனங்கள் நிறைய பேர் வர, ஸ்கூல் பாய்ஸ், காலேஜ் பாய்ஸ் எல்லாம் செருப்பெல்லாம் அவிழ்த்துட்டு உள்ள போய் எல்லாரும் கோவிலுக்கு போன மாதிரி நமஸ்காரம். தர்மவீர சாம்பாஜி மகாராஜா, தர்மவீர் சத்ரபதி சாம்பாஜி மகாராஜான்னு அவ்வளவு அழகா அங்க கொண்டாடிட்டு இருக்காரு. சந்தோஷமா இருந்து செருப்பெல்லாம் அவிழ்த்துட்டு கோவில் போன பக்கத்திலேயே ஒரு சிவபெருமான் கோவில் இருக்கு. ஆனா முதல்ல எல்லா சாம்பாஜி மகாராஜாவை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் கோவிலுக்குள்ளேயே போறார். நிஜமாவே நான் சொன்னேன் என் மனைவிகிட்ட கூட, சார் இந்த மாதிரி நம்ம ஊர்ல ராஜராஜ சோழன் இவாளுக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த பையன் அவ்வளவு கதை சொல்றான், சம்பாஜி மகாராஜா விஷயங்கள் எல்லாமே. அந்த டேட் வரைக்கும் அவன் சொல்றான், அவரோட புண்ணிய திதி, அவருடைய ராஜ்யாபிஷேக தினம், அப்படி எல்லாத்தையுமே ரொம்ப அழகா அந்த பிள்ளை சொல்லிட்டு இருந்தான். சின்ன பிள்ளை தான், கல்யாணம் கூட ஆகலை இன்னும். மாவுளி என்ன அழகான தரிசனம் தெரியுமா இன்னைக்கு. சுகமா பார்த்தோம். மகாராஷ்டிர ஜனங்கள், அவர்களுடைய பக்தி, ஸ்ரத்தை, நம்பிக்கை, அவர்கள் தான் வார்க்கரி அங்க பார்த்தோம். அதன் பிறகு ஞானேஸ்வர் மாவுலி சாங்கதேவர் அப்படின்ற ஒரு சித்த புருஷர், அவருடைய அகம்பாவத்தை அடக்கிறார். எப்படின்னா, சாங்கதேவர் மாவுலியை பார்க்கறதுக்கு புலி மேல உட்காந்துட்டு கையில பாம்பு வச்சுட்டு வர, ஊரே பயப்படுறது. அப்ப ஞானேஸ்வரர், நிவத்திநாத், சோபான் தேவ், முக்தாயி இவாள்லாம் ஒரு குட்டிச்சவத்து மேல உட்கார்ந்து இருக்கா. அப்ப முக்தாயி சொல்ற, அண்ணா அண்ணா அவர் மட்டும் புலியில வர்றார், நமக்கு ஒன்றும் வாகனம் இல்லையே அப்படின்னு. அதுக்கென்னடி இந்த குட்டிச்சவரே நகர சொல்றேன்னு சொல்ல, அவர் சொன்ன உடனே அந்த குட்டிச்சவரே அப்படி ஒரு வண்டி மாதிரி மூவ் ஆச்சு. அந்த குட்டிச்சவர் இன்னைக்கு ஒரு காலத்தில் நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன், தொட்டே நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து ஜனங்கள்லாம் சுரண்டான்னு சொல்லிட்டு அதை சுற்றி ஒரு கல் சுவர் கட்டி அதை பத்திரப்படுத்திட்டேன், மான்யூமெண்ட் மாதிரி. ஆனாலும் அந்த இடத்துல அவரோட சாநித்தியம், அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் மாவுலிக்கு மாண்ட் பண்ணி தரணும்னு நம்ம முக்தாய்க்கு ஆசை. மாண்ட் அப்படின்னா ஒரு போலி மாதிரி ஒன்று வச்சுக்கோங்களேன், திக்காக இருக்கும், அதில் ஸ்வீட்லாம் வச்சுருந்தோம். மாண்டுன்னு பேர் இருக்கு. முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஏக்நாத் மகாராஜ் சரித்திரத்தையும் சொல்லியிருக்கேன். அது அதுக்கப்புறமா அந்த உடனே அவளுக்கு விறகெல்லாம் கிடைக்கல. அப்போ ஞானேஸ்வரர் சொல்ல, என் முதுகில் தட்டி எடுறி அப்படின்னு சொல்ல. ஏன்னா அவர் வந்து யோகி, சித்த புருஷர், குண்டலினி சக்தி, பிரம்மச்சாரி. அதனால் அவர் முதுகில் அவ்வளவு நெருப்பு உண்டு. அப்படி போட்டு அந்த மாண்டு எடுக்கிறார். அந்த ஸ்தலத்தையும் பார்த்தோம். இப்படி இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு மெட்ராஸ்க்கு வந்தாச்சு. 3 நாள் ட்ரிப். மாவலி கூப்பிட்டார், ஏக்நாத் மகாராஜ் கூப்பிட்டார். அவ்வளோ என்ன சொல்ல தெரியும் எனக்கு. தரிசனம் பண்ணிட்டு இப்போ மெட்ராஸில் உட்காந்துட்டு பிருந்தாவனத்தை கண்டோமே விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். அதில் இதுதான் சொல்லிட்டு இருந்தேன், சீரகாட் அப்படின்னு. இந்த சீரகாட்டை வந்து நேற்றே சொன்ன 2 சீர்காட் உண்டு அப்படின்னு சொன்னேன். இந்த சீரகாட்டை சொல்லும் பொழுது சயனகாட்ட அப்படின்னு சொல்றோம். அதாவது இது வேற விஷயம் அப்படின்னு காண கிடைக்காது. அதாவது நல்லா ராசலீல ஆடின்ற காலம் கண்ணனும் கோபிகைகளும். இன்னொரு விஷயம் இந்த சீர்காட்டை பத்தி நான் சொன்னேன்ல, இம்லித்தல ஸ்ருங்காரவட், அதுக்கப்புறமா ஜாடு மண்டல், அதுக்கப்புறமா சீர்காட். அப்ப அழகா இவர்கள்லாம் ராத்திரி ராசம் ஆடுறா. அந்த பிருந்தாவன லீலையில ராச பஞ்சாத்தியாயில ராத்திரியில யமுனையில இறங்கி கோபிகைகளும் கண்ணனும் ஜலக்கிரீடை செய்தார்கள் அப்படின்னு இருக்கு. இப்ப கோபிகள் என்ன பண்றா, தங்களுடைய மேலாடுகள்லாம் கழட்டி வச்சுட்டு
அழகா தண்ணியில இறங்கி ஜலக்கிரீடை பண்றாளாம் கிருஷ்ணன். அப்ப திடீர்னு கிருஷ்ணன் காணாமல் போயிட்டான். இவாள்லாம் அங்க ஒரு கதம்ப மரத்துக்கு கீழே தங்களுடைய வஸ்திரங்களை வச்சிருந்தா. உடனே கண்ணன் இவாள் தெரியாம கரையை ஏறிட்டாவெல்லாம் நல்லா ஜாலியா சிரிச்சு விளையாடி ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணீரை வாரி இறைச்சிட்டு லீல பண்றாளாம். கண்ணனும் அதுலதான் இருந்தான். திடீர்னு பார்த்தா ஆழ்க்கான். அதான் அப்படிதான் நல்லா ஜோரா விளையாடுவான். திடீர்னு அப்படியே தனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி போயிடுவாங்க. அதெல்லாம் கோபிகைகளுக்கு தான் தெரியும். இருக்கானே அப்பா. அதனால ரொம்ப விசேஷம் இந்த இடமா சயன காட்டான்னு சொல்றா. இவெல்லாம் ஐயோ வஸ்திரத்தை காணமே கண்ணனை காணமேன்னு தேடினா இவன் மரத்து மேல உட்காந்து ராத்திரியில. உடனே கோபிகள்லாம் ஏண்டா அப்படி பண்ற அப்படின்னு கிண்டல் பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கெல்லாம் வஸ்திரத்தை கண்ணன் கொடுத்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ கண்ணன் கொஞ்ச நேரம் அப்படி மரத்து மேலே உட்காந்து அப்படி சாஞ்சின்னு அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். அதனால சயன காட்டா படுத்துக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அப்படி சாஞ்சி ஈச்சாரில் படுத்துக்கிற மாதிரி அந்த கலையில இன்னைக்கும் பார்த்தா அந்த கலையில அங்கே ஒரு கிருஷ்ணன் உட்கார்ந்து இருப்பான். அந்த சயன காட்டால அழகாக பகவான் இப்படி லீல பண்ணான் அப்படின்னு காண கிடைக்கிறது. இது இந்த இடத்துக்கு வந்தா நம்ம ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு எப்பொழுதும் இந்த இடத்துல ஜம்முன்னு தீர்த்தம் ஆடுவார். அவர் நல்லா குளிப்பார் அப்படின்னு காண கிடைக்கிறது. இதெல்லாமே சீரகாட்ட விஷயங்கள். அதனால காத்தியாயினி விரதத்தினுடைய அந்த சீர்காட் வேற, இது வேற. காட் அப்படின்னா படித்துறைன்னு அர்த்தம். சரியா? அழகான அந்த கண்ணன் உட்கார்ந்த கதம்ப மரம் இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு கூட ஆலந்தி ஞானேஸ்வர், ஆலந்தின்றது புனேலிருந்து ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஒரு 1/2 hour. இங்கே பேர் புனே பக்கம்லாம் ஏர்போர்ட் பக்கம்லாம் போயிடலாம். கொஞ்சம் முன்னாடி கிளம்பி ஜம்முன்னு இந்த மாவுலியை பார்த்துட்டு போயிடலாம். பக்கத்தில் தான். சரியா? அழகா அங்கே அந்த ஆலந்தியில மாவலியினுடைய கழுத்தை சுற்றி இந்த அஜான விருட்சம் அதையும் பார்த்தோம். ஞானேஸ்வர விஷயத்தில் சொல்லியிருக்கேன். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த சமாதி மேலே இருக்கக்கூடிய விருட்சம் அது அவனுடைய வேர் போய் ஞானேஸ்வரர் கழுத்தை சுற்றி கொள்ள ஞானேஸ்வரர் ஏகநாதருக்கு சொப்பனத்தை காட்சி கொடுத்து இந்த கழுத்தை சுற்றி இருக்கிற வேரை எடுத்து விடுன்னு சொல்ல பைட்டன்ல இருந்து பிரதிஷ்டானபுரம் புராண பெயர் அங்கிருந்து ஏகநாத் மகாராஜ் அவர் வரும்பொழுது வரும் முள்ளுக்காடு ஆலந்தியில. அந்த முள்ளுக்காடெல்லாம் திருத்திண்டு இடத்த கண்டுபிடிச்சு மாவுலியோட சமாதிக்கு எப்படி இறங்குறதுன்னே தெரியலையா. அப்ப அவர் உட்கார்ந்து ஒரு இடத்துல தியானம் பண்ணார் இந்த கோவிலையே. இன்னைக்கு அவருக்கு ஏக்நாத் பார்க் அப்படின்னு பெயர். அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ண மாவுலி அவருக்கு திரும்பியும் தியானத்துல சொல்றார். அங்க சித்தேஸ்வர் மந்திர் இருக்கு, சிவபெருமான் கோவில் இருக்கு. அங்க நந்தி பக்கத்துல உள்ள இறங்கிறதுக்கு படி இருக்கு, அது வழியா இறங்கிவான்னு சொல்ல ஏக்நாத் மகாராஜ் அந்த படி வழியா உள்ள இறங்கி ஞானேஸ்வர் கழுத்துல இருந்த வேற எடுத்து விட்டுட்டு ஞானேஸ்வரோட பேசிட்டு வெளியில வந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த அஜான விருட்ச மரம் இன்னைக்கும் இருக்கு. அதே மாதிரி பக்கத்திலேயே ஞானேஸ்வருடைய அம்மா 1.25 லட்சம் தடவை பிரதட்சணம் பண்ண ஸ்வர்ண பிப்பல் அரச மரம் இன்னைக்கும் ஜம்முன்னு நிற்கிறது. 700 வருஷம் பழைய, 700 வருஷம் இல்லை, 550 450 வச்சுக்கலாமா. ஞானேஸ்வரர் எப்போ பிறந்தார் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஞானேஸ்வரருடைய பர்த்டே கண்டுபிடிச்சு சொல்லணும். எப்போ வந்தா, எவ்வளோ வருஷம் இருந்தார், அவருடைய எல்லாம் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லணும். ஓகேவா? எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன், கண்டுபிடிங்க. அப்போ அந்த அவ்வளவு பழைய மரம் இன்னைக்கும் இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த சீரகாட்லையும் அழகான கிருஷ்ணன் உட்கார்ந்த கதம்ப விருட்சம் இன்னைக்கும் இருக்கு. அங்கே இன்னைக்கும் ஒரு கிருஷ்ணன் உட்காந்து நேற்று கூட நான் ஃபோட்டோவில் போட்டிருந்தேன். சரியா? இந்த சீரகாட் இதை தாண்டின உடனேயே ஒரு காட் இருக்கு, பிரமர காட் அப்படின்னு பெயர். பிரமர அப்படின்னா வண்டுன்னு அர்த்தம். தேனி, பம்பிள் பி
அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து நிறைய பேர்கிட்ட இப்போ சில இடத்துல போர்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இந்த பிரமர அப்படின்னா நிறைய பெரிய பம்பிள் பி, பிளாக் பம்பிள் பி, பெரிய தேனிலாம் உண்டு. காட்டுப்பூக்கள்ல இருந்து தேனெடுக்கக்கூடிய பிரமர பிரமர வண்டு. சரியா? இதுல இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, ராதையும் கண்ணனும் அழகா இந்த இடத்துல உட்கார்ந்து பாடம். அழகா ரெண்டு பேரும் நிறைய வனமாலைகள்லாம் போட்டுப்பார்கள். நல்ல வாசனையுள்ள மலர்கள். அந்த மலர்களுடைய வாசனை, அது தவிர கிருஷ்ணன் ராதாராணிக்கே வந்து அவ்வளவு அழகா ஒரு வாசனை உண்டு, காதல் வாசனை. ராதைக்கு பிடிச்சது கிருஷ்ண வாசனை, கிருஷ்ணனுக்கு பிடிச்சது ராதா வாசனை. அது என்ன ராதா வாசனை? அது நீங்க ராதா தாசி ஆனால் புரியும். அது என்ன கிருஷ்ண வாசனை? கிருஷ்ண வாசனை வந்து கோபியா இருந்தாலும் தெரியும், கோபாலர்களா இருந்தாலும் தெரியும். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுக்கு பூஜை பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள் சொல்லுவா, பூஜை பண்ணக்கூடிய பட்டர்கள், ரங்கநாதன் பக்கத்துல வெண்ணெய் வாசனை வருது அப்படின்னு சொல்லுவா. வெண்ணெய் உண்டவாயும் அப்படின்னு தான் நம்ம திருப்பானாழ்வார் சொல்லுவார். அது பண்டரிபுரம் போனோம்னா பாண்டரங்கன் மேல ஒரு வாசனை வரும், திருப்பதி பெருமாள் மேல ஒரு வாசனை வரும், பத்மநாபன் மேல ஒரு வாசனை உண்டு. ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒரு வாசனை உண்டு. அந்த மூர்த்தியை காட்டி கொடுத்தா தான் அந்த வாசனையும் தெரியும். குருவாயூரப்பன் மேல ஒரு வாசனை உண்டு, பார்த்தசாரதி, வரதராஜன், பத்ரிநாதன், ஒவ்வொரு சுவாமிக்கு ஒரு வாசனை. அதாவது குழந்தையோட மேல ஒரு வாசனை வரும், அதுங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வாசனை உண்டு. அந்த மாதிரி மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசனை உண்டு உடம்புல. கிருஷ்ண வாசனை கேளுங்கோ, அனுபவிச்சு பாருங்க. சுகமாக இது வார்த்தைகளாலாம் வர்ணிக்க முடியாது. கிருஷ்ண வாசனை. ராதா மயங்கும் கிருஷ்ண வாசனை, கிருஷ்ணன் மயங்கும் ராதா வாசனை. அந்த வாசனைக்கு நிறைய வண்டுகள் வந்து மொய்க்குமா வருகளை. ராதையும் கண்ணனும் பேசிட்டு இருப்பா, சிரிச்சும்பா, ஒருத்தர் அப்படி பார்த்து மயங்கி கிடப்பாளாம். கண்ணோட கண் பார்த்துண்டு ரெண்டு பேரும் கையோட கை கோத்தண்டு. சமயத்துல கிருஷ்ணன் தோல்ல ராதாராணி சாஞ்சுண்டு அவர்கள் ரெண்டு பேரும் தங்களையே மறந்தபடி யமுனா தீரத்தை அப்படி பார்த்துண்டு, சந்திரனை பார்த்துண்டு, அழகான காற்றை அனுபவிச்சுண்டு, இப்படி ஓடத்துல போயிட்டு திரும்பி அதே அந்த கரையில உட்காந்துண்டு, அப்படி கால் அப்படி யமுனையில விட்டு ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துண்டு, அவர்களுக்கு என்ன காதல் தான் இவா ரெண்டு பேருக்கும். அந்த தெய்வீக காதலர்கள் தான் நம்மளை வாழ வைக்கணும். அப்ப இவர்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நிறைய வண்டுகள் வந்து இவர்கள மொய்க்குமா. முக்கியமா இவர்களுடைய அந்த மாலை இருக்கு இல்லையா, அந்த மாலையில் அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருப்பா இல்லையா, இந்த குழந்தைகள்லாம் ஸ்டில் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, ஃப்ரீஸ் அப்படின்னு அவனே அப்படியே இருக்கணும். ஸ்டாச்சு, எக்ஸாக்டா ஸ்டாச்சு அப்படின்னா சிலை போல இருக்கணும். கண்ணனை பார்த்து ராதையும், ராதையை பார்த்து கண்ணனும் சிலை போல இருக்க, இந்த மலர் மாலைகளுடைய வாசனை மூக்க தொலைக்க, இந்த பிரமரங்கள் எல்லாம் வந்து அப்படியே அந்த மலர்கள் மேல உட்கார்ந்து இந்த தேனை சாப்பிட, பூங்குவளை போதில் பொறி வந்து கண் படுப்ப, அப்படியே இந்த தேனீக்கள் அப்படி சூழ்ந்திருக்குமா. சில இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். முக்கியமா நான் நிறைய பெரிய பெரிய அந்த இந்த பிரமரம் பம்பிள் பீ பார்த்தது எங்கன்னா, உத்தர்காசி விஸ்வநாதர் கோவில்ல
முக்கியமாக அங்கே ஒரு 18 அடி தேவியினுடைய திரிசூலம் உண்டு. அதுக்கு கீழே நிறைய அந்த சக்கரை உருண்ட பிரசாதம் வச்சுப்பான். மொச்சுண்டு கிடக்கும் அந்த இடத்துல. நம்மளை ஒன்றுமே பண்ணாது. ஒன்றுமேனா ஒன்று அவ்வளோ பிடிச்சி நிஜமாக பயமுறுத்தும். ஆனால் அந்த வண்டுகள் அப்படி மொச்சுண்டு கிடக்கும். அங்கே தான் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சில சில இடங்களில் பார்த்தேன். மெயினாக நான் பார்த்தது அங்கே தான். அப்படி அந்த பிரமரங்கள், ராதை, கண்ணன் இவர்களுடைய மலர் மாலைகள் வாசனைகள்னாலையும் அவர்களுடைய வாசனைகள்னாலையும் அவர்களை சுற்றி அப்படியே தென்னா தென்னாவன வண்டுகள் அப்படின்னு ரொம்ப அழகா சுரும்பலற்றும் அப்படின்னு திருவனந்தபுரத்தை பற்றி நம்மால் சுரும்பலற்றும் வண்டுகள்லாம் அப்படி ரீங்காரம் விட்டு பத்மநாபன் பெருமையை பேசும் அப்படின்வார். திருவேங்கடமுடையான் திருக்குறுங்குடியெல்லாம் சொல்லும் பொழுது திருமங்கையாழ்வார் சொல்வார், இந்த வண்டுகள்லாம் ஒரு சப்தம் போடுங்க, அதோட அந்த வீஞ்சு அடிக்கிறது ஒரு சப்தம் உண்டு இல்லை, அந்த சப்தம் அப்படி இருக்குமா. அப்படி பிரமரங்களுடைய சப்தத்துல எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு படித்துறை இந்த பிரமர காட். இனிமேல் எங்கேயாவது பெரிய தேனீக்கள் பார்த்தேன்னா நல்ல வாசனை உள்ள பூக்கள், அது தேனீக்கள் உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் பார்த்து நான் இப்போ பார்த்தனே. நான் போன மாதம் பிருந்தாவனம் போயிருந்தேன் இல்லையா, அப்போ அந்த கடுகு பூக்கு எவ்வளவு தேனீகள் மொச்சுண்டு கிடந்தது. காட்டுப்பூக்கள் அவ்வளோ தேனீக்கள் நான் பார்த்துருக்கேன். அன்றைக்கி கடுகு பூக்கள் அவ்வளோ தேனீக்கள் நான் பார்த்துருக்கேன். வேப்பம்பூக்களுக்கும் தேனீ உண்டு. நான் கூருக்கு போயிருந்த பொழுது அங்கே இருக்கவா சொன்னான், புத்துத்தேன், மலத்தேன், ஒரு பூத்தேன், வேப்பந்தேன் அப்படின்னா சொன்னேன்னு கேட்டால், சில தேனீக்கள்லாம் புத்தில் போய் கூடு கட்டுமா, மண்ணுக்குள்ளே ஓட்டைக்குள்ளே போய் கூடு கட்டும்ன்றான் தேன் கூடு. சில மரத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ரைட்டா. அப்புறம் சில தேனீக்கள்லாம் ஒரே ஒரு பூவிலேருந்து மட்டும், அதாவது ஒரு வகையான செடியில் இருக்க பூக்கள்லேருந்து மட்டும் தேன் எடுக்குமா. சில பூக்கள் வேப்பம்பூலேருந்து மட்டும் தேன் எடுக்குமா. சில தேனீக்கள் பூக்கள் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் லேசாக கசப்பு இருக்கும். இந்த மாதிரி நிறைய தேன் வெரைட்டி நான் கூர்கில் போகும்போது அங்கே இருக்கவா சொன்னேன். மலைத்தேன், கொம்புத்தேன், ரொம்ப ஒசரத்தில் இருக்கிறது கொம்புத்தேன் வா. மலைத்தேன், மலைகளில் இருக்கக்கூடிய மலைத்தேன், அப்புறம் கொம்புத்தேன், புத்துத்தேன், இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட தேனீக்கள், தேன் வகைகள். அதில் காஃபி பூ, அதுக்கு அவ்வளவு வாசனை உண்டு, அதில் தேன் உண்டு, அதுக்கு அவ்வளவு தேனீக்கள் முச்சுன்னு இருக்கும். என்னெல்லாம் இயற்கையின் படைப்பு. அப்படி அழகான பிரமர காட் இந்த இடம். அது நான் சொன்னாலே சீர்காட்டிலேருந்து அடுத்து போகிற வழியில் இந்த பிரமர காட் வரும். அந்த அங்கே பக்கத்துல பின்னாடி ஒரு கோவில் உண்டு. அங்கே தான் மீதி விஷயம் நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय भोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो भ्रमर घाट की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय. राधे